சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர இனியா சீரியல்ல எல் ராஜா கதாநாயகனோட அப்பா கேரக்டர்ல நடிச்சிட்டு வராரு. ஒரு நடிகரா மட்டும் இல்லாம பல திரைப்படங்கள்ல இயக்குனராகவும் இருந்துட்டு இருக்காரு. அதோட நடிகர் அர்ஜுனை வச்சு கிட்டத்தட்ட 6 திரைப்படங்களை நடிகர் எல் ராஜா இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல் ராஜா காலா படத்துல நடிகர் ரஜினிகாந்த் மனைவியா நடிச்ச ஈஸ்வரியோட கணவர் தானாம். சின்ன திரையில இருந்தாலும் சரி, வெள்ளித்திரையில இருந்தாலும் சரி, அங்க திரைக்கு பின்னால பணிபுரியிற பலரும் ரசிகர்களுக்கு தெரிய வர்றதே கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல அவங்களுடைய உண்மை தெரியும் பொழுது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி தான் தற்பொழுது சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர இனியா சீரியல் நடிகர் எல் ராஜா பத்தின பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. எல் ராஜா அப்படின்றவர் வேற யாரும் கிடையாது. இனியா சீரியல்ல ஹீரோவோட அப்பாவா நடிச்சு ஆலியா மனசாவோட சண்டை போட்டு மல்லு கட்டிட்டு வரவர் தான். அது மட்டும் இல்லாம எல் ராஜா நடிகை ஈஸ்வரி ராவோட கணவர் தானாம். நடிகை ஈஸ்வரி மற்றும் இயக்குனர் ராஜா கடந்த 2005ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்காங்க. இந்த நிலையில நடிகை ஈஸ்வரி ராவ் தமிழ்ல 1990ஆம் ஆண்டு வெளியான கவிதை பாடும் அலைகள் அப்படின்ற திரைப்படம் மூலமா அறிமுகமாகி இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்குன்னு பல மொழிகள்லையும் இவங்க நடிச்சிட்டு இருந்தாலும் கன்னட திரைப்படங்கள்லையும் அதிகமான திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. நாளைய தீர்ப்பு படத்துல 2வது ஹீரோயினா இவங்க நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நடிகர் தனுஷ் நடிப்புல வெளியான சுல்லான் திரைப்படத்துல சுல்லானுக்கு அக்காவா நடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்துல இவங்க அறிமுகமானது கதாநாயகியா இருந்தாலும் பிறகு தனுஷோட அக்காவா நடிச்சு நடிகர் ரஜினிகாந்துக்கு மனைவியா காலா திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. எல் ராஜா ஒரு இயக்குனர் அப்படின்றது பலருக்கும் தெரியாத கதை தான். இவர் நடிகர் அர்ஜுன் நடிச்ச சங்கர் குரு அப்படின்ற திரைப்படத்துல இயக்குனரா அறிமுகமாகி இருக்காரு. இவர் 9 திரைப்படங்கள்ல இயக்குனரா பணியாற்றி இருக்காரு. அதுல 6 படங்கள் அர்ஜுன் நடிச்சது தானாம். பிறகு 30 ஆண்டுகள் இடைவெளிக்கு அப்புறம் 2008ஆம் ஆண்டு முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு அப்படின்ற திரைப்படத்துல ராஜா நடிச்சிருக்காரு. இவர் நடிப்பதற்காக அறிமுகமானதற்கு அப்புறம் நாடோடிகள் திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் இதுவரைக்கும் எல் ராஜா 35 படங்கள்ல நடிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் எல் ராஜா ரகுவம்சம் அப்படின்ற சீரியல் மூலமாக தான் அறிமுகமாகி பிறகு வாழ்க்கை, பிரிவோம் சந்திப்போம், உதிரிப்பூக்கள், நெஞ்சம் மறப்பதில்லை, பூவே பூச்சுடவா, கண்மணி, ரெட்டை ரோஜா போன்ற பல சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்காரு. தற்பொழுது கூட இவர் சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர இனியா சீரியல்லையும் வெள்ளனா மிரட்டிட்டு இருக்காரு. இவருடைய நடிப்பை பார்த்து பலரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல இவர் ஆண் அப்படின்ற கர்வத்தில் பெண்களை அடக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த சீரியல்ல இவர் ஆண் அப்படின்ற கர்வத்துல பெண்களை அடக்கி கொண்டு இருக்கிற நபரா இருக்காரு. இந்த சீரியலை பத்தின உங்களோட கருத்துக்களையும் இவரை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.